அல்லேலூயா. கிருபை போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் பலமோ. எல்லாரும் நல்ல கையை தட்டி பாடுவோம். பலவீனத்தில் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், கிருபை. சொல்லுங்க. பலவீனத்தில் என் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் தாழ்வில் இருந்தாலும் கையை தட்டி பாடுவோம். தாழ்வில் இருந்தாலும் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினாலும் கிருபை போதும். க்ளோரி. தாழ்வில் இருந்தாலும் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினாலும் கிருபை போதும். ஓ வேதனை இருந்தாலும் கிருபை போதும். சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் இப்ப சொல்லுங்க. ஏசப்பா ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. எல்லாத்தையும் மறந்து ஏசப்பாவை முன்னாடி வச்சு சொல்லி பாடுங்க. போதுமே சகராலகதரே. உம் பலவீனத்தில் என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில். க்ளோரி. சமராலதரே. என் பலவீனத்தில் என் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் என் பலவீனத்தில். ஆமென். சொல்லுங்க. மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும், ஆமென், தண்ணீரை கடந்தாலும், அக்னியில் நடந்தாலும், மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும், தண்ணீரை கடந்தாலும், ஓ அக்னியில் நடந்தாலும், இப்போ ஒரே சத்தமா ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, அவே மாறுமே, போதுமா போதுமே. எல்லாம் மாறும். இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறும் சகோதரி. ஆமென். என் பலவீனத்தில் என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் ஓ பூரணமாய். ஒரு விஷயம் கூட, தாழ்வில் இருந்தாலும் தாழ்வில் இருந்தாலும், கண்ணீரில் மூழ்கினாலும், வேதனை இருந்தாலும், ஒண்ணுமே இல்லைனாலும், சொல்லுங்க. தாழ்வில் இருந்தாலும் தாழ்வில் இருந்தாலும், கண்ணீரில் மூழ்கினாலும், வேதனை இருந்தாலும், ஒண்ணுமே இல்லைனாலும், ஒரே சத்தமா ஏசப்பா 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 நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே, மாறுமே, சபரால தரே போதுமே, சகலரா ஹந்தரா லகதடரே.
ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும், ஆமென். ஏசப்பா நீங்க மட்டும் போதுமே. ஹல்லேலூயா. மாறுமே ஓரபா லக்கரபா சதரே போதுமே. என் பலவீனத்தில், என் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். ஆமென். பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில், என் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் பூரணமாய். நல்ல கைகளை தட்டி, என் பலவீனத்தில் உங்க பலம் பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உங்க பல, உங்க பல, உங்க பல, உங்க பல, இயேசுவின் பல, இயேசுவின் பல, இயேசுவின் பல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்றாரே, என் கிருபை உனக்கு போதும் என்றாரே. Jesus, Jesus, hallelujah, hallelujah. Thank you, Father, thank you, Father, thank you, Father. Oh Jesus, thank you, Father, thank you, Jesus. ஆமென். கைகளை உயர்த்தி hallelujah. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம், மீகா 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை, நான் உன் கொம்புகளை இரும்பும், இரும்பும், குளம்புகளை, உன் குளம்புகளை வெண்கலமுமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை ஆண்டவருமா இருக்கிறவருக்கென்று நியமிப்ப. கைகளை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. நேற்று இரவு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை விசேஷமா இந்த மீகா 4வது அதிகாரத்தை தான் காண்பித்து கொடுத்தார். இதில் கர்த்தர் என்ன பேச போகிறார் என்று ஒவ்வொரு வார்த்தையாய் தியானிக்கும் போது ஆமென், இந்த வார்த்தையிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. போரடி, போரடிக்கிறதுனா நமக்கு தெரியும். இந்த அறுவடை நாட்களிலே ஆமென் இயந்திரங்களை வைத்து போரடிப்பார்கள். அதிலே பதரை எல்லாம் தனியாக பிரித்து தானியத்தை என்ன செய்வாங்க, தனியாய் பிரித்து கொள்வார்கள். தானியங்களை தனியாய் பிரித்து கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. அப்படி சொல்ல காரணம், இப்போ சீயோன் குமாரத்தியால என்ன செய்ய முடியல, எழும்ப முடியல, எழும்ப முடியல, எழும்ப முடியல. எழும்ப முடியாம இருக்கிற, எதுவுமே செய்ய முடியாம இருக்கிற அந்த சீயோன் குமாரத்தியை பார்த்து கர்த்தர் சொல்ற, நீ எழுந்து போரடி. அப்படி சொல்ல காரணம் என்ன? காரணம் உண்டு. ஏசாயா 41வது அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலே கர்த்தர் என்ன செய்கிறார்னா, கையை பிடிக்கிறார். கையை பிடிச்சிட்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவனோடு பேசுகிறார். கரத்தை பிடிக்கிறார், பேசுகிறார், துணை நிற்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய். நல்ல கவனமா கேளுங்க, நீ போரடிக்கிறதுக்குரியவனாய் இருந்தவன் அல்ல, ஆனா நான் உன்னை அதற்காக உருவாக்கினேன். ஆனா நான் உன்னை எதுக்காக உருவாக்கினோ அது செய்யாம இருக்கிற நீ. ஆண்டவரே, என்னால எழும்ப முடியாம இருக்கிற, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? நான் உனக்கு எதுக்காக உருவாக்கினேனோ அதை செய்யாம இருக்கிற. ஆண்டவரே, நான் எழும்ப முடியாம இருக்கிற. ஆண்டவரே,
சீயோன் குமாரத்தி நீ எழுந்து. நம்ம கவலை என்ன? நான் எழும்ப முடியாம இருக்கிறேன். ஆண்டவர் கவலை என்ன? நான் இவனை எதுக்குன்னு உருவாக்கணும்னு அது செய்யாம இருக்கிறான் பாரு. நேற்று இரவு இந்த வார்த்தை அப்படி ஒரு தீப்பொறி போல. ஆமென், ஆமென். ஆண்டவர் நான் எழும்ப முடியாம இருக்கிறேன். யாக்கோபே, நான் உன்னை உருவாக்கும் போது நீ யார் தெரியுமா? பூச்சி. உன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை யாக்கோபே. இந்த பூச்சிய என்னால இயந்திரமாய் உருவாக்க முடியும். எனக்கு என் லைஃப் மேல நம்பிக்கை இருந்ததுனால நான் வாழல. ஆனா இந்த மண்ணு மேல அந்த குயவன் ஒரு நம்பிக்கை வச்சா இதை வணைய முடியும், இதை பாத்திரமாக்க முடியும், இதை உருவாக்க முடியும். என் கவலை என்ன? என்னால் எழும்ப முடியல, என்னால் எழும்ப முடியும். அவர் கவலை என்ன? நான் உன்னை எதுக்காக உருவாக்கினானோ, எதற்காக சிலர் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள், சிலரை கர்த்தர் இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படிதான் ஆவியானவர் எழுத வைத்தார். உன்னை எதற்காக உருவாக்கினாரோ அல்லது உருவாக்கி கொண்டிருக்கிறாரோ நீ அதை செய்வதில் கவனம் செலுத்து. நீ அதை செய். ஆண்டவர் நான் எழும்ப முடியல. சீயோனே நீ போரடி. உன் வேலை என்ன? உன் டியூட்டி என்ன? அதை மட்டும் செய். அதை செய். நீ அதை செய். என் கரத்தை அவர் பிடித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எனக்கு அவர் துணை செய்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னோடு அவர் பேசுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை வணைவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை உருவாக்குவதற்கு நோக்கம் உண்டு. என்னை புடமிடுவதற்கு நோக்கம் உண்டு. என்னை குறித்த தேவ நோக்கம் நிறைவேற்றதா என் ஆரம்பம் முதல் இதுவரை கர்த்தர் என் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த சீயோன் என்ன சொல்றா? சீயோன் என்ன செய்கிறாள் அப்படின்னா, மீகா 4:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அதனாலதான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார், இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானே, ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ அப்படிங்கிறார். ஆக்சுவல் அந்த சீயோனுடைய உண்மையான நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து. நொண்டியானவள் அவளை பார்த்து தான் எழும்புங்கிறார். எப்படி எழும்ப முடியும்? நொண்டியானவள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது தள்ளுண்டவள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கு அனுபவித்தவள். ஆமென். ஏன் அழுதுட்டு இருக்கிறா சீயோன்? நொண்டியானவள், தள்ளுண்டவள். கர்த்தரே சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர். உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா. ஆமென். சீயோனே. அடுத்து தீங்கு அனுபவித்தவள். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா நொண்டியானவள் சொல்லும் போதே நமக்கு யாக்கோபு தான் மைண்ட்ல வருது. அவன் எப்படி நடந்தானா? நொண்டி நடந்தான். தீங்கு அனுபவித்ததுல தாவீது மாதிரி யாருமே தீங்கு அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. யோபு மாதிரி அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார் பாருங்க. சங்கீதத்தில் அந்த ஜெபம் இருக்கிறது 74:21. துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாது. துன்பப்பட்டவன் வெட்கத்தோட போயிடக்கூடாது. சங்கீதம் 90 ஆமென் அதுல 15 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். துன்பப்பட்டவனுக்கு மட்டும்தான் இது. மோசையின் சங்கீதம் இது.
என மோசே தன் சொந்த ஜனத்தால ஆரம்பத்தில் தள்ளப்பட்டான். அவனுடைய பர்சனல் லைஃப். அடுத்து இஸ்ரவேலர் என்று சொல்லும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எகிப்தில். அவ எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோமோ ஆண்டவரே அந்த நாட்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஏன் சீயோன் அழுது கொண்டிருக்கிறாள் தெரியுமா? நொண்டியானவள். அவளால இப்ப நிக்க கூட முடியல. அவளுக்கு நிக்கணும்னாலே அவ ஏதாவது ஒன்று பக்கத்துல பேலன்ஸ் பண்றதுக்கு வேணும், ஒரு ஆள் வேணும், இல்லைன்னா இதே மாதிரி ஏதோ ஒன்று வேணும், பிடிச்சிட்டு தான் நிற்க முடியும். சிஸ்டர், ரொம்ப நாள் படுக்கையில் இருந்தீங்க, இப்போ எழும்ப முடியுதா? பிடிச்சிட்டு எழும்பலாம், அது ரொம்ப நிற்க முடியாது. ஹல்லேலூயா. தள்ளுண்டவள். ஆகாது என்று சொல்லி எதங்க தள்ளுவோம்? ஆகாதுன்னு நம்ம எதை நினைக்கிறோம் அதை தள்ளுவோம். ஒரு பிரெட் பாக்கெட் வீட்டில் இருக்கு, சாப்பிட்ற தூர போடுறதுக்காக வாங்குவோம், சாப்பிட்றது தான் வாங்குவோம். ஆனால் சாப்பிட்டு முடிக்க முடியல, 2 days 3 days ஆச்சு. இப்போ சாப்பிடலான்னு நமக்கு தோணுது, எடுத்து பார்க்குறோம், டேட்டு பார்க்குறோம், உள்ளே பார்க்குறோம், உள்ளே நிறைய கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அது நமக்கு உள்ள சொல்லுது இது ஆகாது. ஆகாதுன்னு தெரிஞ்சதும் உடனே நம்ம கண்கள் எதை பார்க்க தெரியுமா? வேஸ்ட் பாக்ஸ். நம்முடைய கை அந்த பிரெட்டை தூக்கிட்டு ஆகும்னு தெரிஞ்சா அது வாய்க்குள்ள போகும், ஆகாதுன்னு தெரிஞ்சா அது வெளியே. உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன், இவளுக்குன்னு யாரும் கிடையாதுன்னு சொல்லி தள்ளுண்டவள், தீங்கு அனுபவித்தவள். அந்த சீயோனை பார்த்து சொல்றார், நீ எழுந்து போரடி அப்படிங்கிறார். நீ எழுந்து போரடி. இதுதான் புரிய மாட்டேங்குது ஆண்டவரே. என் நிலைமை என்னை விட உங்களுக்கு தான் தெரியும். என் நிலைமை என்னை விட உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஏன்டா என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே? உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு என்கிட்ட போரடின்னு சொல்றீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆண்டவரே. அப்போதான் கர்த்தர் சொல்லுகிறார், இங்க பாருங்க, அதனுடைய 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ யாரா இருந்துக்கோ, நொண்டியானவளாயிரு, தீங்கு அனுபவித்தவளாயிரு, தள்ளப்பட்டவளாயிரு, உன் மேல ராஜாவா இருக்கிறது யார் என்று பார். ஒரு பூச்சியை புதியதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்க முடியுமானால் சபையே நீ கேள். கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவள் நீ, தெரிந்தெடுக்கப்பட்டவள் நீ. என்ன நோக்கத்துக்காய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் உன்னை கொண்டு நிறைவேற்றுவார். நீ அதிலே கவனம் செலுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிலே கவனம் செலுத்து, நீ அதிலே கவனம் செலுத்து. நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று தாவீது கேட்கும் போது, ஆமே, தலைக்கவசம், மார்க்கவசம், பாதரட்சை, ஆயுதம் எல்லாம் அணிந்து கேட்கல. தன் மேல் அவர் ராஜாவா இருக்கிறார். ராஜா, ஒரு ஜனம் தோத்துட்டுனா ராஜாவுக்கு அது தோல்வி. யோசுவா ஆயி பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போகல, யோசுவா கூட இருந்த ஜனங்கள் போயிட்டு வராங்க. யோசுவா அனுப்புறாரு, ஜனங்க போயிட்டு தோத்துட்டு வராங்க. தோல்வியோடு வருகிற செய்தியை யோசுவா கேட்டதும், நீ போனா அப்படிதான் இருக்கு, அப்படி சொல்லல, அவர் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு விழுந்து கிடக்கிறார். ஏன்? ஜனத்தினுடைய தோல்வி, ராஜாவின் தோல்வி. ஆமே. ஒன்னா ஒரு காரியத்துக்கு தெரிந்தெடுத்துட்டு அது ஒன்னால முடியாம போயிட்டுன்னா அந்த தோல்வி உன்னுடைய தோல்வி அல்ல, உன்னை தெரிந்தெடுத்த பாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன். மண்ணெல்லாம் பாத்திரமாகாது. ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன், மண்ணெல்லாம், களிமண்ணெல்லாம் பாத்திரமாகாது, ஆனா குயவன் கையில் எடுக்கிறார் தெரியுமா? என்ன ஒரு நம்பிக்கை வச்சு அந்த மண் அப்படி எடுக்கிறார். இந்த மண்ணு நாளைக்கு சூப்பர் பாத்திரமாகும், இது ஒரு விலைக்கு போகும், இது ஒரு வீட்டில் உள்ள இருக்கும், இது ஒரு இதுல என்னெல்லாம், இதுல தண்ணி சூடாக்குவாங்களா, மீன் கறி வைப்பாங்களா, இது என்ன மனசுல எவ்வளவு ஆழமா வச்சுட்டு எத்தனை பேர் மிதிச்சுட்டு போன மண்ணு, எத்தனை பேர்
வார்த்தையானவரே பாட்டு ஷூட் பண்ணும்போது ஆமென், ஒரு உள்ள வணைஞ்சிட்டு இருக்கிறாங்க, வெளியே நிறைய மண்ணு குவிந்து இருக்கிறது, அதுக்கு மேல ஒரு நாய் வந்து படுத்திருக்கு. நாங்க போனது அந்த நாய் மெதுவா தட்டி விட்டோம். அடுத்து ஒரு கோழி ஓடுது, அது வீடியோல வரும்னு நினைக்கிறேன். ஒரு கோழி ஓடுது, அப்படி வருது. இதான் 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 இந்த மண்ணை ஒரு குயவன் வந்து இதை பாத்திரமாக்கலாம். என்ன ஒரு இருதயத்தில் எவ்வளவு ஒரு நம்பிக்கை. நான் என்ன பார்த்துட்டு இருக்கிறேன் தெரியுமா? என்னால நடக்க முடியலையே, எனக்கு யாருமே ஆதரவு இல்லையே, என்னை யாருமே விசாரிக்கவில்லையே, நான் எவ்வளவு கஷ்டம். நான் இதை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் எதை பார்க்கல தெரியுமா? என் பேரில் ஒரு ராஜாவா இருக்கிறத நான் மறந்துட்டேன். நான் அதனால தான் நான் அழுதுட்டு இருக்கிறத கத்த. இப்போதும் நீ அழுவானே, ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தை நிமித்தம் நான் தள்ளுண்டவன் என்று அவருக்கு தெரியாதா? யாக்கோபுக்கு நொண்டி நொண்டி தான் நடக்க முடியும் கர்த்தருக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் நாங்க கை வச்சார். நமக்கு என்னன்னா, நொண்டி நொண்டி நடந்து வந்த யாக்கோபு கால் ஸ்ட்ரைட் ஆயிட்டுனா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தெரியும். ஆனா நான் பார்க்கறது எதை பார்க்கிறேன்னா, நான் நொண்டி நொண்டி தானே நடக்கிறேன். என்கிட்ட போய் போரடிங்கிறாரு. என்னதான் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்கிட்ட போய் போரடின்னு சொல்றாரு. நான் தான் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், என்கிட்ட வந்து சொல்றாரு. இங்க பாரு, ஆமென், உன்கிட்ட இருந்து பேசுறவர் யாரு தெரியுமா? ஆமென், ராஜா. இந்த ராஜா யார் தெரியுமா? எந்த ராஜாக்களையும் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இந்த ராஜா யார் தெரியுமா? இதுவரை தோல்வியை கண்டிராதவர். இந்த ராஜா யார் தெரியுமா? கிரீடங்களை உடையவர். இந்த ராஜா யார் தெரியுமா? சத்ருவின் தலையை நசுக்கினவர். இந்த ராஜா யார் தெரியுமா? மரணத்தை ஜெயித்தவர். இந்த ராஜா யார் தெரியுமா? நிலையான சிங்காசனத்தை உடையவர். இந்த ராஜா யார் தெரியுமா? தூதர்களை சேனைகளாய் வைத்திருக்கிறவர். இந்த ராஜா யார் தெரியுமா? ஆதியும் அந்தமுமானவர். இந்த ராஜா யார் தெரியுமா? என்னென்னும் ஜீவித்திருக்கிறவர். நல்ல கைகளை தட்டி இந்த ராஜாவால இந்த சீயோனை பயன்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவங்க ஆர்ப்பரிப்போடு இந்த ராஜாவால இந்த சீயோனை பயன்படுத்த முடியும். இந்த நொண்டியானவளை பயன்படுத்த முடியும். தள்ளுண்டவளை பயன்படுத்த முடியும். தீங்கு அனுபவிக்கிறவளை பயன்படுத்த முடியும். Glory, Jesus. ஆண்டவர் சொல், மீதியா வச்சிருக்கிறேன். நொண்டியானவளை நான் மீதியா வச்சிருக்கிறேன். தள்ளுண்டவளை நான் பெரிய சாதியாக்குவேன். ஆண்டவர் இது சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ஆண்டவர் பேசுறவர் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ராஜா வருகிறார். ஷரபா கலரா தடரா சந்தனலரா. ஜீசஸ், இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்வார். நம் இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்வார். ஆண்டவர் எதை பார்க்கிறார்னா, அவர் சேர்க்கும் போதே என் நிலைமையை பார்த்து தான் சேர்க்கிறார். ஆனா சேர்க்கப்பட்ட பிறகு நாம நம்ம நிலைமையை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிதானே? நொண்டியானவளை சேர்த்து கொண்டு இப்ப சேர்க்கும் போது என் நிலைமை அறிஞ்சுதான். ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியங்களை, உள்ளவைகளை அவமாக்க, இழிவானவைகளை சேர்க்கும் போதே டீட்டெயிலா பார்த்துட்டார். இது இவ்வளவுதான் இருந்தாலவா? சேர்க்கும் போதே என் சிச்சுவேஷன் தெரியும். நம்ம சேர்க்கப்பட்ட பிறகு நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு சேர்த்துட்டு யாக்கோபு என்னும் பூச்சி புதிதும் கூர்மையுமான. ஆண்டவரே, அப்ப நான் இது எப்படி ஆண்டவரே செய்யறதுக்கு? இப்போ ஏசாயா 41, 16, 13, 15, 16 திருப்பி வாசிங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நல்ல கவனிங்க. நீ இதை செய்வ 16 அவைகளை தூற்றுவாய். அடுத்த வார்த்தை அப்பொழுது. எல்லாரும் சொல்லுங்க,
அப்பொழுது சொல்லுங்க. அப்ப நான் போரடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என் வேலை மட்டும் நடக்காது. ஒரு காற்று வரும், ஒரு சுழல் காற்று வரும். glory glory. நான் போரடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, கர்த்தர் என்ன எதுக்காக உருவாக்கினாரோ அதற்காக செயல்பட நான் ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் காற்றாய் வருவார், சுழல் காற்றாய் வருவார். ஆமென். ஜீசஸ். அதனாலதான் ஆமென் ஹalleluya. கேயாசி கண்களை திறந்தருளும்னு எலிசா ஜெபம் பண்ணும்போது கண்களை திறந்ததும் அக்கினி ரதங்களை, அக்கினிமயமான ரதங்களை பார்க்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் நொண்டியானவள், நான் தள்ளுண்டவள். ஆமென். நான் எப்படி செய்ய முடியும்? நீ பொண்ணை நான் எதுக்கு உருவாக்குறேன்னு அதை செய். நீ அது அப்பொழுது எப்பொழுது காற்று வரும், நீ செய்ய வேண்டியதை செய். நீ என் நொண்டியை சரியாக்குங்க, சரி ஆகாது. நீ செய், நீ முதல்ல வா. ஆமே. அதாவது என்னோடு இணைந்து கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்பி என்னை உருவாக்குறார். எனக்காக விரும்பி உருவாக்கப்பட்டவைகள் அநேகம் இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்காக அதனால வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா அதுக்காக மட்டும் இல்லை, என் கையை பிடிச்சது. எனக்காக தேவன் விரும்பி செய்கிறார்ல, அதை தர்றதுக்கு என் கையை பிடிக்கின்ற கையை நீட்டும் பார், நான் வச்சுக்க போம்பார். ஆனால் என் கையை பிடிச்சது என்னோடு கூட சில காரியங்களை கர்த்தர் விரும்பி செய்ய விரும்புகிறார். இந்த காரியத்தை ஆமாம் ஆமாம் சில இடத்துக்கு போகும்போது சிஸ்டர் நீங்கள் வரீங்களா, பிரதர் நீங்கள் வரீங்களா, ஏன் இவங்க கூட போகலாம், இந்த மீட்டிங் போகலாம். ஆண்டவர் விரும்புகிறார் சீயோனே. ஆமென். ராஜா விரும்புகிறார் இந்த நொண்டியானவளை, இந்த தள்ளுண்டவளை, இந்த துன்பம் அனுபவிக்கிறவளை தம்ம கூட வச்சு அவருடைய வேலையை செய்ய விரும்புகிறார். நீ தூற்றுவாய், நீ ஃபோனு ஊதுவ. ஆனால் அது நீ ஃபோனு ஊதுனதும் பின்னாடி ஒரு சுழல் காற்று. ஆமென். மோசே கோலை நீட்டு, நீ நீட்டு. அவன் கோலை நீட்டினார், அப்பொழுது ஒரு காற்று வருது. நீ தூற்றுவாய். சீயோனே, நீ எழுந்து போரடி. நீ உன் நிலைமையை மட்டும் பார்த்துட்டு கர்த்தர் உன்னை எதற்காய் உருவாக்கினாரோ அல்லது உருவாக்கி கொண்டிருக்கிறாரோ அதை செய்யாம இருக்க மட்டும் இந்த காற்று உன் வாழ்க்கையில் அடிக்காது. இந்த சுழல் காற்று, இந்த பதர்லாம் பறக்கடிச்சாதான் கிளியரான தானியத்தை எடுக்க முடியும். ஆமா, உங்க குடும்பத்தில் நிறைய பதர் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்களுடைய சரியான வாழ்க்கையை பார்க்க முடியல. ஆமா, பிரயோஜனம் இல்லாம இருக்கு. பதர் அடிக்கணும்னா நீ எழுந்து போரடி. நீ பாரு, ஆரம்பத்தை பாரு. ஒரு பூச்சியை கர்த்தர் எந்திரமா உருவாக்குவார்னா என் தலைமுறை அதுக்கு மேல. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் அப்படிதாங்க வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனம் அப்படியே நினைவுக்கு வருகிறது, அந்த வார்த்தையை சொல்லுகிற பலனுக்காக. ஏசாயா 45:16. விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற சங்கீதம் 45:16. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாரோ இருப்பாங்க இல்ல, குமாரர்கள் இருப்பாங்க. அடுத்த வார்த்தை வாசிங்க. அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைத்து. சீயோனே, நீ எழுந்து போரடி. உன் பிள்ளைகளை எப்படி வைப்பார்னு கர்த்தர் தீர்மானிச்சுட்டார். பூமியில் அப்பத்துக்கு அலைந்து திரிகிறவனாய் அல்ல, ஒவ்வொன்றுக்கு அலைந்து திரிகிறவர்களாய் அல்ல, பூமி எங்கும் பிரபுக்களாக இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு பேசினார். நம்புகிற ஓ ரபலப சத்தரே, ஓ சீயோனே, நீ தள்ளுண்டவளா இருக்கலாம், நீ தீங்கு அனுபவிக்கிறவளா இருக்கலாம், நீ நொண்டியானவளா இருக்கலாம். ஆனா நீ எழுந்து போரடி. உனக்கு கொஞ்சம் பலந்தா இருக்கா, எழுந்து போரடி. உன் பிள்ளைகளை பூமி எங்கும் பிரபுக்களாக. ஏசாயா 58 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமே, பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணி. அடுத்த வார்த்தை, தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கும்னா, பூமிக்கு மேல பறக்க பண்ணுவேன். ஏற்கனவே போன வாரம் முந்தின வாரம் இந்த வார்த்தையை சொன்னேன். ஃப்ளைட்டு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் பறக்கிறத பத்தி பேசிட்டார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை, உன் தகப்பனாகிய
யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஒரு சகோதரர் எல்லாருமே அப்படிதான், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறார். டெய்லி உள்ளது சம்பாதிக்கிறதுக்கு அன்றைக்கு காரியம் நடக்கிறதே ரொம்ப சிரமமான காரியம். ஆனால் பிள்ளை நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது எல்லா பெற்றோரும் சொல்றது, ஆனால் நான் பற்ற கஷ்டம் என் பிள்ளை பற்றக்கூடாது. அதுக்காக எனக்கு சிலரை தெரியும், காலையில் 4 மணிக்கு எழும்பி வேலைக்கு போவாங்க, ஒரு வேலை. அடுத்து வீட்டுக்கு அடுத்து ஒரு வேலை, சாயங்காலம் வர அடுத்து அடுத்து ஒரு வேலை. இப்படி பார்க்குறவங்க இருக்கிறாங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஊருக்கு வர இருப்பாங்க. ஏன்னா அந்த பணத்தை சேவ் பண்ணுவாங்க. பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை நல்ல, எல்லாருடைய விருப்பம் அது, பரலோக தகப்பனுடைய விருப்பம் அது. அவர் ரொம்ப விரும்புகிறார், உன் பிள்ளை பிரபுவா இருக்கணும். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக, பூமி உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணி, உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால கர்த்தருடைய வாயுதை. ஆனா சபையை நீங்க கேளுங்க, அவன் நான் தேவனால் கிருபையினாலே காக்கப்படுகிறவன், சேர்க்கப்பட்டவன். நான் பார்க்க வேண்டியது, நான் நொண்டியா இருக்கிறேனே, நான் என விசாரிப்பாரட்டவனா இருக்கிறேனே, நான் இப்படி நீ பார்க்க கூடாது. ஏன்னா அவர் என்னை இப்படி பார்த்திருந்தா என்னை சேர்த்திருக்க மாட்டார். அவர் என்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் பார்க்க பழகிட்டேன்னா நான் எழுந்து போரடிப்பேன், நான் எழுந்து போரடிப்பேன். அதுதான் தாவீது சொல்லுகிறார், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. நாம் அப்படி பார்க்கல, நாம இருக்கிற நிலைமையை வச்சு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே நீங்க என்ன தேடி வந்தீர், கர்த்தர் என்ன தெரிந்தெடுத்தார், நிச்சயம் உள்ளவங்க மட்டும் சத்தமா கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்ன யாரும் விசாரிக்கலையா? ராஜா இருக்கிற, ராஜா இல்லையான்னு தான் கேட்கிறார். ஆண்டவர் என்னால முடியல, ராஜா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் என்ன எல்லாரும் தள்ளிட்டாங்க, நான் தள்ளுனானான்னு கேட்கிறார். ஆண்டவர் நான் கஷ்டப்படுறேன், நான் இல்லாம போயிட்டானான்னு கேட்கிறார். நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க. இப்ப நம்ம கேட்கறது எது தெரியுமா? ஆண்டவரே எவ்வளவு காலம் இந்த நோண்டி, எவ்வளவு காலம் இந்த சூழ்நிலை, எவ்வளவு காலம் அழுது, அப்படி அல்ல. போர் அடிக்கிறதுக்கு பலன் தாங்கப்பா. என்ன நீங்க எதற்காக உருவாக்கினீரோ அதை நிறைவேற்றுகிற பலனை, கிருபை எனக்கு. இன்னைக்குள்ள செய்தி இதுதான். சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, உன் வேலை என்னவோ அதை செய், உன் வேலை என்னவோ அதை செய். ஆமே. ஒரு சில காரியங்களை கொஞ்சம் வேகமாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். அதே 4:9 ஒரு விஷயம் கூட வாசிங்க. இப்போதும் நீ சத்தமிட்டு கதர்வான் ஏன்? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு, பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். உண்டாகும்னா பிரசண்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா? ஃபியூச்சர். என்ன ஆண்டவரே இதுவரை. ஆமே. அப்போ இது எதுக்கு இந்த வார்த்தை சொல்றேன்னா, என்னை சேர்த்து கொள்ளும் போது என் நிலைமை, நான் எப்படி இருக்கிறேன் என்பது மாத்திரமல்ல அவர் அறிவது. நான் எந்தெந்த பாதையில் கடந்து போனேன், கடந்து போகிறேன், கடந்து போக போகிறேன் அவருக்கு தெரியும். எனக்கு உனக்கு இந்த இப்படி ஒரு வலி உண்டாகும். ஆனா என்ன வலி? அந்த வலி திருப்பி வாசிங்க. உன் ஆலோசனைக்காரர் அழிந்து இல்ல, அடுத்து பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். அந்த வலி எதற்கான வலி? என்ன ஒரு வெளிப்பாடு! பிரசவ வலியா? எனக்கு இதுவரை தெரியாது. அதுதான் அந்த வலி எதுக்கான வலி தெரியுமா? அந்த வலி எதுக்கான வலி தெரியுமா? ஒரே வார்த்தை, விடுதலைக்கான வலி. விடுதலைக்கான வலி. கர்த்தர் ஒரு வலியை அனுமதிக்கிறார்னா அந்த வலி விடுதலைக்கான வலி, விடுதலைக்கான வலி. ஆமென். டெலிவரன்ஸ்க்கான வலி.
டெலிவரன்ஸ்க்கான வழி. டெலிவரி பெயின் வந்துட்டான்னு கேட்பாங்க. ஆமென். தேவன் அனுமதிக்கிற வழி என்ன வழி? அதான் ஒவ்வொரு வார்த்தை உனக்கு இப்படி ஒரு வழி உண்டாகும், இப்படி ஒரு வழி உண்டாகும். பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். இப்படி ஒரு வழி வருது. ஆண்டவரே, அப்ப இந்த வழியில என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த வழியில ஒரு விடுதலை இருக்கு, இந்த வழியில ஒரு காலம் இருக்கிறது. அந்த பெயின் என்பது கொஞ்ச டைம் தான். ஸோ அந்த பெயினுக்காக கர்ப்பவதிகள் காத்திருப்பார்கள். ஏன்னா இந்த பெயின் வந்தா அடுத்து டெலிவரன்ஸ் தெரியும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பெயின் அனுமதிச்சிட்டீங்களே, உன் வாழ்க்கையில நான் ஒரு விடுதலையை வச்சிருக்கிறேன். உன் வாழ்க்கையில நான் ஒரு விடுதலை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு தீயையும் தண்ணீரையும் கடக்கிற சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். அதனால சொல்றார், அதனாலதான் இந்த வழி. ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, அதுதான் கொஞ்சம் டீடைலா சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு, அந்த வழி என்ன தெரியுமா? நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய், லேபர் வார்டு வரைக்கும் போவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே ஆண்டவரே, ஆண்டவரே, ஒழுங்கா இருந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போறாங்க. ஆண்டவரே, நல்லா கவனிங்க. இந்த வேதனை உண்டாகும்னு சொல்லிட்டு அந்த வேதனையின் பாதையை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்தீங்களா? நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அது வரைக்கும் தான், அது வரைக்கும் தான். அதான் சொல்றேன், அதுக்கு ஒரு காலத்தை வச்சுட்டாரு. அதை தாண்டி இந்த வழி இருக்காது. ஆமாம், தேவன் அனுமதிக்கிற வேதனை விடுதலையில தான் முடியும், விடுதலையில தான் முடியும். ஆமென். நான் பாருங்க, எங்கிருந்து நான் புறப்படுகிறேன், எங்கே தங்குகிறேன், எது வரைக்கும் போவேன், இந்த பெயின் எது வரைக்கும், இந்த கண்ணீர் எது வரைக்கும், இந்த வலி எது வரைக்கும், என்னை தெரிந்தெடுத்தவருக்கு தெரியும், என் ராஜாவுக்கு தெரியும். சொல்ற அங்கே, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே பல நேரத்தில் சத்ரு சில நேரத்தில் நம்மளை இதே மாதிரி பிடிச்சிட்டு பாபிலோன்ல பிடிச்சிட்டு போனாங்கல்ல, எகிப்தில் பிடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, சாதிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், இனி என்ன வந்தாலும் இந்த இருப்பு காலவாயிலிருந்து, இந்த பாபிலோன்ல இருந்து இவங்களால போகவே முடியாது, இங்கேயே கிடந்துதான் சாக போறான்னு சொல்லிட்டு அப்படி பெருமிச்சு விடுவாங்க தெரியுமா? அங்கே யோபுவின் வாழ்க்கையில சாத்தான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அப்பாடான்னு சொன்னால அங்கே அங்கே ஆமென். நான் பார்க்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், என் ராஜா இன்னும் இருக்கிறார். ஆமென். அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நமக்கு நல்லா தெரியும். 3வது அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சிலை உண்டு பண்ணி வைக்கிறான். உண்டு பண்ணி வச்சுட்டு அதை வணங்கணும், அதை வணங்கலைன்னா எல்லாரையும் தூக்கி தீயில போட்டுருவோம் அப்படிங்கிறான். யாரெல்லாம் வணங்கணுமா? 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர், தேசாதிபதிகள், வாசிங்க, அதிகாரிகள் எடுத்துட்டீங்களா? தானியேல் 3:2. தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர்கள், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர், நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டை, நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும், எல்லா பதவியில இருக்கிறவங்க. அப்ப கேட்கல, பையன் தானியேல் வணங்கல, தானியேல் அங்க வைக்கல, தானியேல் அதுக்கு மேல வச்சுட்டார். 2வது அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான், அவன் மேல இந்த அதிகாரம் கிடையாது, அதனால அவர் எஸ்கேப் ஆயிட்டார். ஆனா இப்போ இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டதுல யார் வந்துட்டாங்க அப்படின்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்துட்டாங்க. எல்லாரும் எக்காலம் ஊதும் போது எல்லாரும் விற்கிறதுக்கு முன்னாடி வணங்குறாங்க. இவங்க 3 பேர் மட்டும் எப்படி நிற்கிறாங்க? ஏன் தெரியுமா? இவர்களுக்கு ஒரு ராஜா உண்டு.
இவர்களுக்கு ஒரு ராஜா உண்டு. இவர்கள் யூத குலம், இவர்களுக்கு ஒரு யூத ராஜா உண்டு. நிக்கிறாங்க, வணங்கல. இவங்க சூழ்நிலையை பார்த்திருந்தா வணங்கிருப்பாங்க. இவங்க ராஜாவை பார்க்கறதுனால நிக்கிறாங்க. ஆமா, அப்போ இந்த நியூஸ் நேபுகாத் நேச்சாருக்கு வருகிறது. நேராக கூட்டிட்டு வராங்க. நீங்க வணங்கலன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா நேபுகாத் நேச்சாருக்கு இவங்களை பிடிக்கும், நல்ல திறமையானவர்கள், தானியல் டீம் இல்லை. அப்போ நல்ல, அதனால ஒரு சான்ஸ் கூட கொடுக்குறாங்க. உலகம் நிறைய சான்ஸ் கொடுக்கறது எதுக்கு தெரியுமா? நம்மளை வந்து விழ வைக்கிறதுக்கு. ஆமே, பரலோகம் சான்ஸ் கொடுக்கறது எதுக்கு தெரியுமா? நம்ம எழும்புறதுக்கு. ஆமே, இன்னும் ஒரு சான்ஸ் கூட கொடுக்குறேன், ஒரு சான்ஸ் கூட கொடுக்குறேன், ஒரு சான்ஸ் கூட கொடுக்குறேன், வணங்கிறேன். உடனே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, ஆமே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. 17வது வசனம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்த வார்த்தை, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது என்னது அர்த்தம்? எங்களை கர்த்தர் எதற்கென்று நிறுத்தி இருக்கிறாரோ அதுதான் செய்வோம். சீயோன் குமாரத்தைய போரடிக்கிறதுக்குன்னு வச்சிருக்கிறார்னா போரடிக்க தான் செய்யணும். சபையை உன்னை ஆராதிக்கிறதுக்குன்னு வச்சிருக்கிறார்னா நீ ஆராதிக்க தான் செய்யணும். ஆமே, ஹல்லேலூயா. இப்படி சொன்னதும் ராஜாவுக்கு கோபம். 19 சொல்லப்பட்டிருக்கிறது, கடுங்கோபம். கடுங்கோபம் வந்ததுனால முகம் என்னாச்சா? வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய். இதுக்கு தான் சொன்னேன், ஆண்டவரே நான் போரடிக்கல. சாதாரண சூளையை தாங்க முடியாதுன்னா நான் இருக்கிறேன். நீங்க எழுந்து போரடின்னு சொல்லிட்டு நல்ல உசுப்பேத்தி விட்டுட்டு போரடிக்க ஆரம்பிச்சதும் சூளை 7 மடங்கு. அடுத்த வார்த்தை கவனிங்க, 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி ராணுவத்திலே பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். 22வது வசனம், ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்ததினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்ததினாலும். கட்டளை எப்படி இருக்கு? கட்டளை எப்படி இருக்கு? கடுமையா இருக்கு. சூளை எப்படி இருக்கு? மிகவும். அப்ப எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரீமா அகைன்ஸ்டா இருக்கு. எக்ஸ்ட்ரீமா. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன? நீங்கள் நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளிலே தங்கி பாபிலோன் வரைக்கும் கொண்டு போகப்படுவீர்கள். அங்கே எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அங்கே உங்களுக்கான பிரதிகூலம் எக்ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க. அங்கே விடுவிக்கப்படுவீர்கள். சாதாரண சூடு இப்ப மிகவும் சூடு, சாதாரண கோபம் இப்ப பயங்கரமான கோபம். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, அங்கே சத்துரு எனக்கு முடிவு எழுதுகிற அங்கே, இதோடு இவன் தொலைந்தான் என்று நினைக்கிற அங்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ஹல்லேலூயா. நிலையில்லாத சிங்காசனத்தில் இருக்கிற ராஜா அக்கினி சூளையிலே போட்டார். நிலையான சிங்காசனத்தில் இருக்கிற ராஜா இறங்கி வந்தார். நல்ல கவனிங்க, அக்கினி சூளையில தூக்கி போட்டவங்க யாரா இருந்தாங்களோ அந்த பலசாலிகளுக்கு ராஜா யாரு? நேபுகாத்நேச்சார். அவர்களை அந்த சூடு பாதிக்கும் போது அந்த ராஜா காப்பாற்ற வந்தாரா? இல்ல. ஆனா உள்ள தூக்கி போட்டாங்க தெரியுமா? அவர்களுக்கு ஒரு பாதிப்புன்னா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை சட்டி, எனக்கு ஒரு பாதிப்புன்னா இறங்கி வருகிற ராஜா. வேடிக்கை பார்க்கிற ராஜா அல்ல, இறங்கி வருகிற ராஜா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீயோன் குமாரத்தியே, உனக்காக ஒரு ராஜா இருக்கிறார். ஆமென்.
எழுதுறவங்க எழுதுங்க. என் ராஜா வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, இறங்கி வருகிறவர். வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அந்த பலவான்களை அவர் தான் சம்பளம் கொடுக்கிறார், அந்த ராஜா தான். ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா பார்த்துட்டு இருக்கிறார், ஒன்றும் பண்ண முடியாது. நேபுகாத்நேச்சர் என்னதான் மகா பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜாவா இருந்தாலும் அவனாலே ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை வரும். ஆனால் என் ராஜா, என் ராஜா அவர் வல்லமையும் மகத்துவமானவர். அவர் கைக்கு யார் அவர் கையை தடுக்க முடியும்? தூக்கி உள்ள போட்டாங்க பாருங்க. நகரத்திலிருந்து புறப்பட்டு அப்படி மீகாவுக்கு வந்துருங்க. நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே தூக்கி போட்டுட்டு இந்த நேபுகாத்நேச்சர் எதை பார்த்துட்டு இருக்கிறான் தெரியுமா? அக்கினி. 23 சொல்லப்பட்டிருக்கிறது. இனி அப்படியே தானியேல் 23 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும், வாசிங்க ஸ்பீடா, கட்டுண்டவர்களாய். ஆமாம், எரிகிற இன்னொரு மைக்கு ஆண்டில் வச்சிருக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எரிகிற அக்கினி சூளைக்கு நடுவில் விழுந்தார்கள் போட்டிருக்கு, விழுந்தார்கள் என்று போட்டிருக்கு. ஆனால் வெரி நெக்ஸ்ட் வேர்ஸ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொல்லுங்க, பிரமித்து பரியாசம் பண்ணின்னு சொல்லல, பிரமிச்சுட்டான். ஒரு தேவ பிள்ளை விழ கர்த்தர் அனுமதிக்கிறார்னா சத்துரு பிரமிப்பான். என்னது இது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரமித்து. அடுத்த வார்த்தை தீவிரமாய் எழுந்து அப்படி உட்கார்ந்து இருக்கிறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ படுகிற வேதனையை பார்த்து ரசிப்பதற்காக பாபிலோனின் ராஜா அப்படி உட்கார்ந்து இருக்கிறான். பக்கத்தில் இருக்கிறவர்கள் வீசிக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் திராட்சை ரசம் ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே கிரேப்ஸை சாப்பிட்டுட்டு திராட்சை ரசத்தை அப்படியே குடிச்சிட்டு அப்படி வீசிட்டு இருக்கும்போது தேவனை ஆராதிக்கிற சீயோன் படுகிற வேதனையை பார்த்து ரசிப்பதற்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் எப்பொழுது இவர்கள் விழுந்தார்களோ எல்லாத்தையும் தட்டிட்டு எழும்பி நிற்கிறான். அப்படியெல்லாம் நிம்மதியா இருக்க மாட்டார் என் ராஜா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பலவான்கள் மரிக்கும் போது உட்கார்ந்து தான் இருக்கிறான். ஆமென். நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம். ஆமென். ஹல்லேலூயா. டைம் போயிட்டு வேகமா சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அவன் என்ன பண்றான் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் எழுந்து சொல்லுகிறான், அக்னியிலே 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக போகட்டும். ஆமா ராஜாவேங்கிறாங்க. 25வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாகி 4 பேர் விடுதலை எங்காச்சு? நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். எல்லாரும் இப்ப சொல்லுங்க, அங்கே சபையே கேள், அன்பு சீயோனே கேள். உன் கண்களுக்கு முன்பா இருக்கிற பிரச்சனை முன்னே காட்டிலும் 7 மடங்கு அதிகமாகிறது என்றால், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவனானால், நீ சேர்த்துக் கொள்ளப்பட்டவனானால் அங்கே நீ விடுவிக்கப்படுவாய். எனவே சபையே கேள், சீயோன் குமாரத்தி எழுந்து பாரடி. நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஷாரா பாப்பா லாகாரா ரீபாபா லாபாதா ராபா சந்தனலரே ரீகடரலரா ரீபாலரதரா. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தையை கூட இதோட கூட நினைப்படுத்தி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதுல 27வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? தேசாதிபதிகள், அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும். அக்கினி என்ன செய்யலையா? பலம் செய்யல. மந்திரம் என்ன செய்யல? பலம் செய்யல, பலிக்கல. கரெக்டா சொல்றாங்க, பலிக்கல. அக்கினி என்ன செய்யல?
பலம் செய்யல. ஆனா அந்த பலவான்களுக்கு அந்த அக்கினி என்ன செஞ்சுச்சு? பலம் செஞ்சது. ஆங்கிலத்தில் இருக்கிறது the fire had no power. பவர் இல்லாத ஃபயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத நேத்து சொன்னதை ரிப்பீட் பண்றேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் தான் கிடையாது. மந்திரம்லாம் இருக்கு, ஆனா யாக்கோபுக்கு விரோதமான. நீ எதை பார்க்கணும் தெரியுமா? எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். இந்த தள்ளுண்டவளை, இந்த நொண்டியானவளை சேர்த்து கொண்ட ராஜா இன்னைக்கு நிக்க காரணம் அக்கினி பலன் செய்யல, சத்துருவின் ஆயுதங்கள் பலன் செய்யல. நகரத்திலிருந்து புறப்பட்டு எகிப்து கொண்டு போய் அங்கே அங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 105வது சங்கீதம் அதனுடைய 17 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக போதும். புருஷனை அனுப்பினார். கர்த்தர் அனுப்பினார். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். ஆண்டவர் அனுப்பும் போது எந்த பாத் போட்டு எந்த பாதையை போட்டு அனுப்புறாருன்னு நமக்கு தெரியாது. அனுப்புற பாதை இந்த யாக்கோபை ரதத்தை வச்சு எகிப்துக்கு கூட்டிட்டு போக, ரதத்தை வச்சு. ஆனா யோசேப்பு அப்படி கூட்டிட்டு போகல, சிறையாக. நம்ம நடக்கிற பாதை தான் நம்மளை ரொம்ப பாடுபடுத்துது. ஆனா ஒண்ணு நிச்சயம் இருக்கணும், தெரிந்தெடுக்கப்பட்டவன் வாழ்க்கையில கர்த்தர் அறியாமலும் கர்த்தர் அனுமதிக்காமலும் எதுவுமே நீர் அறியா என் தலை முடியோ. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது விலங்கிடப்பட்டு. வாசிக்கிறான். அவன் விலங்கிடப்பட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு. அடுத்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு. அப்ப கட்டப்பட அனுமதிக்கப்பட்டது எதற்கு தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஒடுக்கப்பட அனுமதித்தது எதற்கு? கர்த்தர் சொன்ன வார்த்தை. அடுத்து வாசிங்க. நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவரை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். அடுத்த வார்த்தை ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். இனி அடுத்த வார்த்தை கேளுங்க. அவன் மனதின்படி கட்டவும். இதுவரை கட்டப்பட்டவனுக்கு இப்போ ஒரு ரோல் கிடைக்குது. என்ன தெரியுமா? இனி நீ கட்டு தன் பிரபுக்களை அவன் மனதின்படி. ஏன்னா அந்த பிரபுக்கள் தானே இவனை கட்டிட்டு அவன் காவல் பண்ணாங்க. இப்ப அவனுக்கு என்ன பொசிஷன் கிடைக்குது தெரியுமா? யோசேப்பு, உன் மனம்படி இவங்களை ரோல் பண்ணு, உன் மனதின்படி. ஆமே. இந்த ஃபுட்பால், பாஸ்கெட் பால்லாம் கேம் இருக்கும் பாருங்க. ஒரு டீமில் இருக்கிறவங்க அப்படி மாறி மாறி பாலை பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்க எதை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, ஒரு சான்ஸ் கிடைக்கும், இந்த பந்து நம்ம கிட்ட வரும். அதுக்கப்புறம் வரும் பாருங்க, வரும்போது இவங்களுக்கு இருக்கிற உற்சாகம். இன்னைக்கு மனுஷர்களை உங்கள் தலை மேலே ஏறி போக பண்ண அனுமதிக்கிறாரா? வெயிட் பண்ணுங்க, பால் உங்ககிட்ட வரும். டைம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் ஆமென். கர்த்தர் செய்வார். நம்புறீங்களா? சீயோன் குமாரத்தின் இழந்து போராடி. அப்போ நாம் கவனம் செலுத்த வேண்டியது எதுல தெரியுமா? என்ன நோக்கத்துக்காக என்ன இன்னும் மீதி வச்சிருக்கிறீங்க? என்ன நோக்கத்துக்காக என்ன இன்னும் பலப்படுத்துறீங்க? என்ன நோக்கத்துக்காக என் கையை பிடிச்சிருக்கிறீங்க? என்ன நோக்கத்துக்காக எங்கூட பேசிட்டு இருக்கிறீங்க? என்ன நோக்கத்துக்காக எனக்கு துணை செய்றீங்க? என்ன நோக்கத்துக்காக என்னை உருவாக்குகிறீங்க? அதை நிறைவேற்ற எனக்கு பலன் தாங்க. அதை நிறைவேற்ற சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போராடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன்.
நீ எழுந்து போரடி, உன்னை பலப்படுத்துறது நான் கர்த்தர் சொல்றேன். நீ எழுந்து போரடி. அந்த வசனம் ஒருக்க கூட வாசிக்கல, நம்ம செபித்து முடிக்க போகிறோம். சீயோன் குமாரத்தி, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பு, உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். அப்ப நீ எழும்பு, உன்னை நான் பலப்படுத்துறேன்னு சொல்றார். நீ எழும்பு, நான் உன்னை பலப்படுத்துறேன். அப்படி நான் உன்னை பலப்படுத்தி நீ ஒன்னு செய்யும் போது அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக ஜனங்களை நொறுக்கி போடு, அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கு. இந்த வார்த்தை, நான் உன்னை பலப்படுத்தி என் காரியத்தை செய்ய வைப்பேன் தெரியுமா? அப்போ நீ செய்யறதெல்லாம் யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கென்று. கர்த்தருக்கென்று. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கென்று செயல்பட என்னை பலப்படுத்தோ, உமக்கென்று செயல்பட என்னை பலப்படுத்தோ, ஆண்டவருக்கென்று ஏற்படுத்த என்னை பலப்படுத்தோ. எல்லாரும் செபிக்கலாம். அப்படி எழுந்து நின்று ஆமென் ஆமென். விடுதலையோட ஒரு பாடல், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்கிற பாடலை நம்ம பாடி ஆமென் ஆர்ப்பரிப்போடு செபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் உங்க சூழ்நிலையை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சூழ்நிலையை பார்த்து தான் அழைச்சிருக்கிறார் கர்த்தர். கையை பிடிச்சிருக்கிறார், துணை செய்கிறார், உருவாக்குகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனே நொண்டியானவளேன்னு சொல்லல, தள்ளப்பட்டவளேன்னு சொல்லல, தீங்கு அனுபவிக்கிறவளேன்னு சொல்லல. ஒருத்தங்க நொண்டி நொண்டி வந்த உலகம் நொண்டின்னு தான் சொல்லும். சீபா மேவி போசேத்தை முடவன் என்று தான் சொன்னா, ஆனா ராஜா மேவி போசேத்தை என்று பெயர் சொல்லி அழைத்தார். ஆமே, நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், சீயோனாய் தெரிந்தெடுத்திருக்கிறவர், அவர் நமக்கு முன்னே செல்கிறார். ஆமென். ஜி மைனர் கொடு. ஓ ஜீசஸ். ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஆமென். ஓ இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். பாடுங்க. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஆமென். வேகம் சென்றிடுவோம், வேகம் சத்தமாய் ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓரபலா சந்தரே. ஆமென் 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 ஆமென். சக்கரவா ஹந்தரா லகதரவா. அல்லேலூயா அல்லேலூயா. துதி மகிமை என்றும் அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போடு சீயோன் குமாரத்தியே, உன்னை தெரிந்தெடுத்த நோக்கம் நிறைவேற போகிறது, உன்னை உருவாக்கின நோக்கம் நிறைவேற போகிறது. வலது கரத்தை உயர்த்தி சத்தமா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா ஆமென், என்னென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா நாரி சகரபலதடரவா. ஆமென். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஆமென். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், ராஜாவானவர் ராஜாவானவர் இருக்கிறார். சபலரே சொல்லுங்க, பயமும் இல்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை. காரணத்தை சொல்லுங்க, மீட்படம் உடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓரவா ஹந்தரவா ஷலபா துடரவரே ரீபல ஹந்தரே. முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். தைரியமா சொல்லுங்க, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், ஆமென்.
தேடி வந்தார். ராஜா இருக்கிறார் சத்தமாய், பயமும் இல்லை. Glory. Jesus. காரணத்தை சொல்லுங்க. மீட்பர் நம்முடனே. ஹோசன்னா. ஷபலா ஹஜரபா ரிகரபலபரா. Jesus, Jesus, Jesus. அந்த ஜெயக்கொடி, ஜெயக்கொடி, ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். இயேசு ராஜா. ஆமென். ஹோசன்னா. Oh glory alama சந்தரபலபலபா ரிகனபா ஹந்தரபா லகதரபா சந்தரபே. ஒரு விஷயம் கூட. அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை. எஸ், ஆமென். அல்லேலூயா. அப்பரி சபையே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் சத்தமாய், இயேசு எங்கள் ராஜா. ரிப்பீட் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. இயேசு ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. இந்த தள்ளுண்டவளை சேர்த்தவர், இந்த நொண்டியானவளை சேர்த்தவர், இந்த துன்பப்படுகிறவளை சேர்த்தவர், போரடிக்கிறதுக்கு கூர்மையான கருமையாக என்னை உருவாக்கினவர். ஆமென். ஷாகாரா பாபா. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. சத்துரு விழுகிறான், சத்துரு விழுகிறான். ஷாகாரா பாலபடரா, ஷேகாரா பாலபரா. Jesus, 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 Jesus. Shara baba la baba, shakara baba, shatalele, riba, 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 shakara baba. Akini balance செய்யாது, akini balance செய்யாது. ஓ, akini balance செய்யாது. உனக்கு விரோதமாய் மூட்டப்பட்ட அக்கினி balance செய்யாது. மந்திரம் வலிக்காது. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா. சகலவரே என்று போற்றிடுவோம். ஹோசன்னா. சமரே ரிவலரோ. ஹalleluya. சந்தல ஹந்தர ஹந்தரே ரிகரபா ஹந்தடர ஷாலபா ஹந்தரபா கரே. Jesus, 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 Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி. Jesus. வல்லமை. உனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட அக்கினி பலம் செய்யாது, பலம் செய்யாது. அங்கே விடுவிக்கப்படுவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய். Thank you Holy Spirit. 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 அங்கே விடுவிக்கப்படுவார். அவன் எங்க உன் கதையை முடிக்கணும்னு நினைச்சானோ கர்த்தர் சொல்லுகிறார் அங்கே விடுவிக்கப்படுவார். எதப்பா எதை வச்சு சொல்ல? உன் பேர்ல நான் ராஜாவா இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ராஜாவா இருக்கிறார். சியோனே, சியோன் குமாரத்தியன் கூப்பிடுறார். நொண்டியானவளை சியோன் குமாரத்தியன் கூப்பிடுறார். தள்ளப்பட்டவளை சியோன் குமாரத்தியன் கூப்பிடுறார். உன்னை மகளேன்னு தான் கூப்பிடுறார், உன்னை மகனே தான் கூப்பிடுறார். உலகம் எப்படி கூப்பிடுது நீ பார்க்காத. உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர் சொல்றார், ஆமே நீ எழுந்து போரடி, நான் உன்னை பலப்படுத்துறேன், நான் உன்னை பலப்படுத்துறேன். அல்லேலூயா. நான் நம்புவே நம்புவே உம்மை என் வாழ்வில் நம்பிக்கை. ரெண்டு கைகளை உயர்த்தி நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கை. என் ஜீவ நாட்களெல்லாம் என் ஜீவ எல்லாம்
என்றும் உம்மை சார்ந்திடுவே. சொல்லுங்க, என் ஜீவ நாட்கள் எல்லாம் எனக்கு வேற யாரும் ஆண்டவரே. ஓ, என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். கடைசியா சொல்லுங்க, நான் நம்புவேன், நான் நம்புவேன், உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கை. ஏசப்பா, 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 நான் நம்புவேன், உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை நீங்க ஆண்டவர். நம்பிக்கை நீர்தான். அப்படியே கைகளை உயர்த்தி வையுங்கள். நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களிலே தந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எங்க நிலைமை அறிஞ்சுதான் எங்களை தெரிந்தெடுத்தீங்க, நிலைமை அறிஞ்சுதான் எங்களை உங்க பக்கமா இழுத்தீங்க ஆண்டவர். என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் எங்களை உருவாக்கினீரோ, உருவாக்குகிறீரோ, அதை நிறைவேற்றுங்கப்பா. அதை செய்ய எங்களை பலப்படுத்துங்க, அதை செய்ய எங்களை ஏற்படுத்துகிறவரே. அப்போ உங்க பலன் இல்லாம எங்களால் எதுவுமே முடியாது. நீர் பலப்படுத்துவீராக. நீர் எங்கள் ராஜாவா இருக்கிறீர், நீர் எங்கள் ராஜாவா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே, அன்று நேபுகாத்நேச்சார் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அக்கினியை 7 மடங்கு ஆக்கினா, ஆனா அது பலன் செய்யல. அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு தொடுக்கிற அத்தனை ஆயுதங்களும் பலன் செய்யாமல் போவதாக, போவதாக. உடைய பிள்ளைகள் எழுந்துமே மகிமைப்படுத்தட்டும். கிருபை செய்யும், ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.